ஆபிரகாம், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையும் கோவில் நகரமான மதுரையிலும் மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று விடுத்த அறிக்கைக்கு இன்று மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் பதிலளித்திருக்கிறார். அதில் சென்னையோடு மதுரையையும் கோவையையும் ஒப்பிடுவது எந்த வகையிலும் சரியானது அல்ல என்றும், மக்களின் பயண வசதிக்காக அதிக பொருட்செலவில் மேற்கொள்ளப்படக்கூடிய திட்டம்தான் மெட்ரோ ரயில் திட்டம். அத்தகைய திட்டத்திற்கு பொருந்தாத வகையில் கோவையும் மதுரையும் இருக்கிறது என்பதை தமிழக அரசு கொடுத்த புள்ளி விவரங்களின் மூலமாகவே தெரிகிறது என்றும், கிட்டத்தட்ட கோவையில் உள்ள அந்த மெட்ரோ ரயில் அமைக்கப்படும் பயண தூர அளவு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியும் அவர்கள் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதால் அந்த திட்டத்தின்படி மெட்ரோ ரயில் திட்டத்தை அங்கு கொண்டு வந்தால் பெரும் இழப்பை, நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என்றும், மதுரையிலும் அதுபோல்தான் இருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கோவையை பொறுத்தவரை 7 மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மிக குறுகலான இடவசதி இருக்கிறது என்பதால் அந்த இடத்தில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றும், அதை விடுத்து மாற்று இடத்தில் அமைத்தால் பயணிகளுக்கு அது வசதியாக அமையாது என்பதையும் அந்த மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையில் மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டப்பணிகளுக்காக இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் இல்லாத அளவுக்கு 63,246 கோடி ரூபாயை மத்திய அரசு அந்த 119 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளை மேற்கொள்ளும் திட்டம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் மேற்கொள்ளப்படவில்லை. தமிழகத்தில் சென்னையில் தான் அந்த 119 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்காக இந்த தொகை, பெரிய தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விடுத்துள்ள அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அந்த மறுப்பு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். கோயம்புத்தூரில் உள்ள அந்த ஒட்டுமொத்த நகரின் சுற்றளவு 257 சதுர கிலோமீட்டர் சுற்றளவு என்று, அதில் மக்கள் வசிக்கும் அந்த இடங்கள் மற்றும் பயணிகளின் எண்ணிக்கை ஆகியவை மிகவும் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேரே 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணம் செய்கிறார்கள் என்றும், அங்கு 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு எவ்வாறு அவர்கள் அந்த அளவுக்கு பயணிக்க இயலும் என்ற கேள்வியையும் அந்த மத்திய அரசு தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ள அந்த பதிலில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த நகரங்களுக்கு மத்திய அரசின் உதவியுடன் செயல்படுத்தப்படும் அந்த குளிர்சாதன பேருந்து திட்டம் என்ற புதிய திட்டத்தில் தமிழக அரசு இணைய மறுக்கிறது என்றும் மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் தெரிவித்திருக்கிறார். இதனால் கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் நிராகரிக்கப்பட்டதற்கான என்ன காரணம் என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் இன்று அந்த பதிலில் தெரிவித்திருக்கிறார். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.